வணக்கம் நண்பா, இது நம்ம பிக்வெட் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் 2017 முடித்தேன். அதாவது இப்போ அரியர் வந்து ஆல் பாஸ் போட்ட மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதை பற்றி உள்ள இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எதனால் அப்படி அந்த நியூஸ் வந்துச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 2020 ஆன்லைன் எக்ஸாம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் லோகின் ஃபார் அப்டேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுங்க. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும், அதை என்டர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த டைம் உள்ள பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் பேப்பர் டீட்டெயில்ஸ் ரோ கலர் இன் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஆப்ஷன் ஒன்லி ஹூஎவர் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. வேர் எவர் இன்ட்ரெஸ்ட் தட் கேன் ரைட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் இஸ் கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்காக, அதாவது உங்களுடைய அரியர் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சி கிரேட் போட்டு தான் இது பண்ணாங்க. பட் நீங்கள் அதை உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணும். மற்றபடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் ஒன்று அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு விருப்பம், நம்மளுடைய மார்க்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபீஸ் வந்து கம்பல்சரியாக வாங்குறாங்க, அது என்னன்னு தெரியல. ஏற்கனவே நம்ம பே பண்ண போகிறோம் தான் அவங்க வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணதுக்கு தான் நமக்கு வந்து அரியர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அரியர் வந்து நமக்கு கிளியர் பண்ணி விட்ருக்காங்க. பட் திரும்ப நம்ம இந்த எழுதுனால வந்து என்னென்னா ஏதோ அரசாங்கம் கேஸ் வந்து போட்டு என்ன கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படி இல்லை. எதுக்குன்னா நம்ம ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு என்ன சொல்கிறது பாஸ் பண்ணி விட்ருக்காங்க. திரும்ப இதுக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணி நம்ம மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க, தவிர ஆப்ஷனல் ஒன்லி தான். அதனால் அது திரும்ப இது வந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது. போட்டது தான், திரும்ப அதை எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு தொடங்குதுன்னா ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அந்த ஷெட்யூலை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களே இதுக்கு ஃபுல்லான ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஏப்ரல் 2020 சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் மார்க்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. உங்கள் மார்க்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களே தவிர அரியரை கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அதுக்கு பயந்துடாதீங்க, ஐயோ இந்த எக்ஸாம் எழுத ஐயோ அப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. மார்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க. அரியர் எக்ஸாமில் பேமெண்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டாங்க, அது புரிஞ்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் இந்த எக்ஸாம் எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீஸ் கம்பல்சரியாக கெட்டினா தான் கிடைக்கும். அதனால் உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து தேர்ட் இயரும் 5th செமஸ்டர்லேயும் உங்களுக்கு அரியர் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 12th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 12/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து போர்ட்டல் வந்து 15/12 அதுலேருந்து ஓப்பன் ஆகுது. செகண்ட் யூஜி வந்து இப்போ ஏதாவது டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டிகிரியில் நீங்கள் ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், அப்புறம் 4th செம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 6th செம். இந்த செமஸ்டரில் நீங்கள் ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 2020 சப்ளிமெண்டரி அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/12/2020 அன்றிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குனுடைய ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12/12 அதே டேட்டில் தான் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எத்தனை அரியர் போட்டிருந்தாலும் அந்த எத்தனை அரியருக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து கெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொரோனா நேரம் இது பண்ணனால அப்போ நீங்கள் பாஸ் போட்டுருவீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மார்க் வந்து சி கிரேட் போட்டால் நாங்கள் எழுதுனா வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் நிறைய மார்க் எடுத்திருப்போம், அதனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அரியர் எக்ஸாமு வந்து கேன்சல் பண்ணாங்க. பட் அதனால தான் இதில் ஏப்ரல் 2020 வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆகணும் அப்படின்னு இல்லை, உங்கள் விருப்பம். பட் வீட்டில் இருந்தே எழுதலாம், என்ன பண்ணீங்கன்னு தெரியும், உங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் எழுதுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கண்டிப்பாக எழுதுங்க. இவ்வளோ தான் ஹெட்லைன்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண வேண்டாம், ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதனுடைய என்ன இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து வெளியூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், காலேஜ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்தே நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அந்த ஆன்சர்ஸ் கிட் டவுன்லோட் பண்ணி செராக்ஸ் எடுத்து நீங்கள் அங்கேருந்தே எக்ஸாம் எழுதி உடனே அன்னைக்கு வந்து நீங்கள் கொரியரில் வந்து அதை சென்ட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜுக்கு தான் சென்ட் பண்ணணும், யூனிவர்சிட்டிக்கு இல்லை. அன்றைக்கி வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் தந்திருப்பாங்க, இல்லை ரெஜிஸ்டர் நம்பர் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அன்றைக்கி உங்கள் காலேஜுக்கு அனுப்பணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுன்னா சப்ளிமெண்டரி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் நீங்கள் வந்து அதாவது என்னையிலேருந்து தொடங்குது, நாளையிலேருந்து தொடங்குது. அதனால் நீங்கள் நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண விரும்புகிறீங்க, உங்கள் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் எங்கள் எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன பண்ணணும் எது பண்ணணும் என் காலேஜ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தரல, அது நேற்றுக்கு தான் தந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒன்லி என்ன சொன்னோன்னா ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். யூஜிசி இந்த மாதிரி கெட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அதனால தான் இந்த எல்லாருக்குமே அரியர் கேன்சல் பண்ண எல்லாருக்குமே இது வரும் ஆப்ஷனல். உங்கள் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். பட் மேபி ஒரு வேளை கேஸில் என்ன சொல்லலாம், கேஸ் கிளியரிங்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட இதில் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியல. பட் இப்போதைக்கு என்னென்னா உங்கள் விருப்பம், ஆப்ஷனல் ஒன்லி. மேலும் நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் நான் உங்கள் MS. பி கோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.